ஹாய்ங்க. இத பண்ணி பாருங்க. கேரளாக்கு நீங்க போ வேணாம். கேரளாவே உங்க வீட்ட தேடி வரும். மீன் குழம்புல நம்ம தமிழ்நாட்ட விடையும் கேரளா தான் நம்பர் 1ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, சவுத் இண்டியன் பொறுத்தவரைக்கும் மீன் குழம்புனா அது கேரளா மட்டும் தான். கேரளால மட்டும் தான் மாவட்டத்துக்கு ஒரு மீன் குழம்பு இருக்கும். மீன் குழம்போட இன்கிரீடியன்ட்ஸ் முதல்ல பார்த்துருவோம். கேரளால எந்த ஐட்டம் பண்ணாலும் அதுக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் ஊத்துன பிறகு கடுகும், வெந்தயம். கடுகு, வெந்தயம் பொரிஞ்ச பிறகு அதுக்கடுத்து பூண்டும், இஞ்சியும் நான் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து வரமிளகாய், கருவேப்பிலை போட்ட பிறகு வெங்காயத்தை வந்து நான் சின்னமா கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து டைரக்ட்டா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணி காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் மசாலாலாம் கொஞ்சம் அதிலேயே பண்ண பிறகு அதுக்கடுத்து டொமேட்டோ வந்து நான் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து நான் போட்டிருக்கேன். தக்காளி ஆட் பண்ண பிறகு அதுக்கடுத்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டாலும் சரி, இல்லைன்னா தேங்காய் பாலாக எடுத்தாலும் சரி. அதே மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு குடம்புளி. ஏன்னா புளியில் வந்து நம்ம வந்து நம்ம ஊர் புளியை போட மாட்டாங்க. இங்கேருந்து குடம்புளின்னு ஒரு புளி இருக்குது. அந்த புளியை ஆட் பண்ணுவாங்க. அது இந்த புளியை போட்ட பிறகு எல்லாமே மீனெல்லாம் அந்த கொதித்த பிறகு மீனெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனல் இது ஸ்டேஜில் இந்த தாளிப்புன்னு ஒன்று இருக்குது. மீன் குழம்பு தாளிப்புன்னு. இதை மட்டும் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மூடிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி லஞ்ச் எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு மீன் குழம்பு. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். நன்றி. Download ShareChat.